ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பாசுரம் 21. ஏற்ற கலங்கள். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் கண்ணனை எழுப்புகிறாள். ஆண்டாள் நந்தகோபரின் பெருமையை சொல்லி பாசுரத்தை தொடங்குகிறாள். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப. கலம் என்றால் பாத்திரம். பால் கறப்பதற்காக அந்த பசுவின் மடிக்கு கீழே பாத்திரம் வைக்கப்பட்டால் அந்த பாத்திரம் நிறைந்து பொங்கி எதிர்பொங்கி மேலே வழியும். மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள். பால் சொரிய தொடங்கினால் நிற்காமல் இடைவிடாது பால் சொரிந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட வள்ளல் தன்மை கொண்ட பெரிய பசுக்கள். ஆற்றப்படைத்தான் அப்படிப்பட்ட பசுக்களை மிகுதியாக உடையவர் நந்தகோபர். மகனே அறிவுராய். அந்த நந்தகோபரின் மகனான கண்ணனை ஆண்டாள் எழுப்புகிறாள். ஊற்றமுடையாய். ஊற்றம் ஸ்திரமானவன், அசைக்க முடியாதவன் பகவான். சிறந்த பிரமாணமான வேதத்தால் நிரூபிக்கப்பட்டவன். பெரியாய். வேதத்தால் பகவான் சொல்லப்பட்டாலும் அவனை இவ்வளவுதான் பகவான் என்று அளவுபடுத்த முடியாது. வேதத்திற்கும் அப்பாற்பட்டவன் பகவான். மிக பெரியவன். உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலெழாய். வேதத்திற்கு அப்பாற்பட்டவன் என்றாலும் நம் கண்களால் பார்க்கும்படி பல பல அவதாரங்களில் நமக்காக வருகின்றானே. துயிலெழாய் என்று ஆண்டாள் கண்ணனை எழுப்புகிறாள். மாற்றாருனக்கு வழி தொலைத்து உன்வாசர் கண். விரோதிகள் உன் இடத்தில் பலத்தை இழந்து தோற்று போன பின் உன் வீட்டு வாசலில் வந்து நிற்பதை போலே ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோ ரெப்பாவாய். நாங்களும் அதே போலத்தான் வந்து நிற்கின்றோம் என்று ஆண்டாள் சொல்கிறாள். ஆனா ஒரு வித்தியாசம். கண்ணன் விரோதிகளை ஜெயிப்பது அம்புகளை கொண்டு, அடியார்களை ஜெயிப்பது தன் குணங்களை கொண்டு. போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோ ரெப்பாவாய். நாங்களும் உன் குணங்களுக்கு தோற்று உன்னை போற்றி உனக்கு மங்களாசாசனம் செய்து கொண்டு உன் வாசலை வந்து அடைந்தோம் என்று ஆண்டாள் கண்ணனை எழுப்புகிறாள். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப. மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள். ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய். ஊற்றமுடையாய். பெரியாய். உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலெழாய். மாற்றார் உனக்கு வலை தொலைந்து உன்வாசர் கண். ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோ ரெப்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.